மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், இல்லை டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், எது வேணா அந்த எந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்களோ அதை வந்து உடனடியாக வாங்கிட்டு ஆன் த ஸ்பாட் கேஷ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ OnePlus 7Tக்கு என்ன ரேட் கொடுக்குறாங்க அமேசான் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். 13,200 கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் OnePlus 7Tல பார்த்தீங்க அப்படின்னா 9,250 தான் தராங்களாம். dofy.inல பெட்டரான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 18,568 தராங்க. இதை நான் உங்களுக்கு வாயால சொல்றதை விட அப்படியே நம்ம இப்போ போய் செக் பண்ணி பார்த்துருவோமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இப்போ யூடியூப்ல ஒரு டெக் சேனல்ல, நம்ம சேனல்ல நிறைய சேனல் நீங்க பார்க்க வேண்டிய சேனல்ல ஒரு புது ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்றாங்க. ஒரு புது ப்ராடக்ட் நிறைய வீடியோல போட்ட உடனே இந்த ப்ராடக்ட் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணலாம். ஆனா என்னதான் புது ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய பொருளை எப்படி நம்ம வித்து காசாக்கி அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம புது ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் சகஜமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த மொபைல் ஃபோனை நம்ம விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2-3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம், யாருக்காச்சும் ஃபோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விற்று அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்க பார்ப்போம். இல்லை அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாச்சும் இருக்கும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள் மொபைல் ஃபோனை வாங்கினாலும் இல்லை கடைகள்லேயே போய் ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் இந்த OLX இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் போய் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் லிஸ்ட் பண்ணி அந்த மொபைல் ஃபோனை யாராச்சும் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட டேரக்ட் நீங்கள் காசை வாங்கிட்டு அந்த பொருளை கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் குறிப்பாக இந்த 2 பிளாட்ஃபார்ம், அதாவது ஆன்லைனில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அமேசான் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட், அப்புறம் OLXல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுடைய பொருளுக்கான சரியான விலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கோட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அவங்க கம்மியான பிரைஸ்ல நம்ம கோட் பண்ணிட்டாலுமே வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட்டை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற நேரத்தில் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு, அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு, இதை நாங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது இப்போ எனக்கு நடந்திருக்கு. எனக்கு 2 தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். பல நேரங்களில் இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோனை கொடுக்கணுமா, இவன் 4,000 ரூபாய்க்கு கொடுக்குறது போல நம்ம வீட்டில் நான் பாட்டை வச்சுக்கிட்டு வீட்டில் ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை நம்ம உள்ளே வச்சுருவோம். குழந்தைகள்ட்ட யாரையும் கொடுக்க மாட்டோம். அது பாட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வேஸ்ட் நம்ம வீட்டில் சேர்ந்து கிடக்கும். பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஒரு கம்பெனி dofy.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் மூலமாகவும் ஆப்பும் இருக்குது. உங்களுடைய iOS, ஆண்ட்ராய்டு எந்த மொபைல் ஃபோனும் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் இருந்தால் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய மொபைல் ஃபோனையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கேட்ஜெட்டையுமே நல்ல ஒரு சரியான விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ dofy.in, அதாவது டோர் ஸ்டெப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த dofy.in வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுதைக்கே சென்னையில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மிக விரைவில் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் பல நகரங்களில் இவங்களுடைய சர்வீஸ் அவைலபிளாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோனை நம்ம போய் விற்கணும் அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷனையோ அவங்களுடைய வெப்சைட்லையோ நீங்கள் போய்கிட்டு என்ன மாடல் அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் ஒரு 4-5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த ப்ராடக்டினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 2-3 கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறத பொறுத்து நல்ல ஒரு விலையை வந்து உங்களுக்கு கோட் பண்ணுவாங்க. அந்த விலை உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன், உங்களுடைய அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு விதின் 1 டேக்குள்ள, அதாவது இந்த என்டையர் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் லிஸ்ட் பண்ணி உங்கள் ப்ரைஸ் கொட்டேஷன் வாங்குறது ஒரு 59 செகண்ட்ஸ்க்குள்ள 1 மினிட்குள்ள முடிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் 1 டேக்குள்ளேயே அவங்க உங்கள் வீட்டுக்கு டோர் ஸ்டெப்புக்கு வந்து அந்த ப்ராடக்ட், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், இல்லை டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், எது வேணா அந்த எந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்களோ அதை வந்து உடனடியாக வாங்கிட்டு ஆன் த ஸ்பாட் கேஷ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி மித்த இடங்களில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கேஷ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கான விலையை அவங்க கொடுத்து அந்த விலையை வந்து டைரக்டா கேஷ் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கேஷோ ஆன்லைன் பேங்க் டிரான்ஸ்ஃபரோ எப்படியோ உங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ dofy.inல போய் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள். அதே பொருள் எந்த விலைக்கு அமேசான் எடுக்கிறாங்க, ஃப்ளிப்கார்ட் எடுக்கிறாங்க, இல்லை OLXல உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு dofy.inல பெட்டரான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு வாயால் சொல்கிறத விட அப்படியே நம்ம இப்போ போய் செக் பண்ணி பார்த்துருவோமா? ஆல்ரைட், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமேசானில் போய் அமேசானில் இப்போது டேரெக்டாக நம்ம பொருளை வந்து விற்க முடியாது. ஸோ OnePlus 10R வாங்குகிறோன்னு வச்சுங்களேன்.
ஸோ ஒன் ப்ளஸ் டென்னாரோடைய பேஜில் பார்த்தோம் அப்படின்னா வித் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோடனே சூஸ் த ஃபோன் யூ வாண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். நம்மக்கிட்ட ஒன் ப்ளஸ் 70 இருக்குன்னு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஒன் ப்ளஸ் 70க்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அமேசான் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். டேமேஜே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன் ப்ளஸ் 70க்கு 13,200 கொடுக்குறாங்க. சரி, நம்ம மொபைல் ஃபோனில் டேமேஜே இல்லை அப்படின்னே நம்ம வச்சுக்குவோம். இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் போய் நம்ம செக் பண்ணுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வாங்குவோம் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் அது கீழே பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒன் ப்ளஸ் 70ல் பார்த்தீங்க அப்படின்னா 9,250 ரூபா தான் தராங்களாம். ஸோ ஐஎம்இ நம்பர் கொடுக்கல நம்ம. ஸோ இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா 9,250 ருபீஸ் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாங்க. இது நம்ம டோஃபி வெப்சைட்டில் போய் பார்ப்போம். ஸோ டோஃபி வெப்சைட்டில் போய் எடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்ச் எனிதிங், அதாவது என்ன டிவைஸ் நீங்கள் செல் பண்ணணுமோ அதை எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ரிப்பேர், உங்களுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் வரப்போகுது விரைவில். இப்பொழுதுக்கு அது என்ன ஓப்பன் ஆகலை. சரி, இப்போ நம்ம சேல் பண்ணுறது நம்ம பார்ப்போம் எப்படிங்கிறத. என்ன இப்போ சேல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபோன், லேப்டாப், டேப்லெட், கேமிங் கன்சோல், டெஸ்க்டாப் டிவி, ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் நம்ம சேல் பண்ணலாம். ஃபோன் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் செலக்ட் பண்ணுவோம். மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒன் ப்ளஸ் 70 நம்ம செக் பண்ணுவோம். செல் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே இவங்க 18,568 ரூபா தராங்க. அதாவது கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறமா நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரிஜினல் சார்ஜர் பாக்ஸ் இல்லை, ஒரிஜினல் சார்ஜர் மட்டும் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ரேட் அவங்க கொடுப்பாங்க. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க இல்லையான்னு தெரியல. டிவைஸினுடைய கண்டிஷனை பொறுத்து நிறைய 2-3 கேள்விகள்லாம் கேட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்குமே உங்களுடைய மொபைல் ஃபோன் இப்போ கிளாஸ் உடஞ்சிருச்சு ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவனும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசான் ஆகட்டும். என்னுடைய பர்சனல் கிளாஸ்லாம் உடையலை, ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச். இது யூசேஜில் நம்ம கேஸ் போட்டு எடுக்கிறப்போ அந்த கீழே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஸோ டிஸ்பிளேலாம் உடஞ்சிருந்தா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க டிஸ்பிளே உடஞ்சிருந்தாலுமே அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கான விலை அதுக்கு இதே 18,000 ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. ஸோ டேமேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல ஒரு விலையை குறைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ dofy.in செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் இல்லாட்டி iOS, Android எல்லாத்துலேயுமே ஆப்ஸ் இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.